வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிதிஷ். ஹாய் NR18 ஃபேமிலி. ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடந்து போச்சுங்க. நம்மளோட கேமரா வந்து ரிப்பேர் ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து இதில் வீடியோ மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகுது, ஆடியோ ரெக்கார்ட் ஆகவே இல்லைங்க. ஸோ வந்து இப்போ நான் எப்படி ஆடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னா, நம்மள்ட்ட ஐஃபோன் ஹெட்செட் இருக்குது. ஸோ வந்து அது நம்ம ஃபோனில் வந்து தனியாக ரெக்கார்ட் ஆகும், வீடியோ வந்து தனியாக ரெக்கார்ட் ஆகுங்க. ஸோ வந்து லைஃபே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் போன எபிசோடில் நான் சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து பரவாயில்லைங்க, கஷ்டப்பட்டு தான் முன்னேற முடியும். ஸோ வந்து இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த ரேட் கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். நான் லடாக்காக மணி சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து அதனால லடாக் ரைட் பண்ண முடியாது போலங்க, அவ்வளோ இதாக இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக லடாக் போய்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வியூ பாயிண்ட்டை நம்ம பில்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பக்காவாக போய் நான் உங்கள்கிட்ட அந்த என்னோடய வியூ பாயிண்டில் உங்களுக்கு லடாக் ரைடை கண்டிப்பாக காட்டுவேன். ஸோ வந்து எல்லாருக்கும் லவ் யூ ஸோ மச். இதே நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதுமாதிரி வீடியோக்குள்ளே போகிறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம அந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்க, வாங்க கிளம்பலாம். நமக்கு நிறையா சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. பரவாயில்ல, நடக்கட்டும், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே. சரி ஓகே, நம்ம இப்போ ஹாப்பி ஆகிடலாம், நோ ப்ராப்ளம். அவ்வளோதாங்க, நான் வயசாக க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஸோ வந்து நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து ரொம்ப என் வாய்ஸ் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கரன்னு உள்ள ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஸ்லோவாக பேசலாம். ஆஹா வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்களா இல்லையா, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ வந்து நம்ம வாய்ஸ் நம்ம தனித்தனியாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம், விடுங்க, என்ன ஆகிட போகுது. ஓகேங்க, அப்படியே நம்ம கீழே இறங்கி கொண்டு இருக்கிறோம். நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மூணார் போயிட்டுருக்கோங்க. நான் இன்னும் மதியானம் சாப்பிடவே இல்லை, ஆல்ரெடி கொஞ்சம் மூட் அவுட் ஆகிடுச்சு, அதனால் நான் மதியானம் சாப்பிடவே இல்லை. இட்ஸ் ஓகேங்க, ரைட்டில் ஏதாவது நடக்கிறது சகஜம் தானுங்க. ரோடை பார்த்தீங்களா இல்லையா, ஆஹா செமங்க, வேற மாதிரி ரோடு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா வியூ பாயிண்ட்டு, செம்ம க்யூட்டாக இருக்குல்லங்க. பாருங்க இந்த ரோடை, இந்த ரோடு தான் வேலை பார்த்துட்டு இருந்துருக்காங்க. ஸோ வந்து வேலை பார்த்து இந்த இடத்துல ரோடு போட்டுருக்காங்க. இப்போ இன்னும் மேலே மட்டும் ரோடு போடவே இல்லைங்க. வா, இந்த எபிசோடில் நல்லா வேகமாக போகிறாங்க. ஸோ வந்து ரோடு நல்லா வளவலன்னு சூப்பராக இருக்குங்க. நம்ம முன்னாடியே நம்ம வேகமாக போகிறத விட்டுட்டோம். பைக்கு கொஞ்சம் ஏதோ நொடிக்குதுப்பா. அங்கே ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னாலங்க. ஸோ வந்து பைக்கில் கொஞ்சம் நொடிக்குதுங்க, ஏதோ பஞ்சர் ஆகிடுச்சா ஃப்ரண்ட் வீலு, ஏதோ ஒரு ஃபீலாக இருக்குங்க எனக்கு. ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது. பைக்கு 2 வாட்டி கால் ஸ்லிப்பாகி கீழே வந்துருச்சுங்க நம்ம யூனிக்கோ. ஸோ அது ஏன் இந்த கீழே போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நான் ஹில் ஸ்டேஷன் மேலே ஏறும்போது டக்குன்னு அந்த ரோட்லேருந்து பீச்சில் தண்ணி அடிச்சிங்க. நான் அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நிறுத்தும் போது அதான் அந்த அந்த கொஞ்சம் ஹைட்டில் நிறுத்தினால என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே அப்படியே போட்டாங்க வண்டியை. ஐயோ, பட் நான் ஓரளவு ஆனால் கரெக்டாக ஓட்டுவேங்க. ரன்னிங்கில் இருக்கவங்களாம் பக்காவாக ஓட்டுவேன். அன்றைக்கி அதுவும் பேண்ட் வேறு டைட்டாக இருந்துச்சு. நம்ம இந்த நீகார்லாம் போட்டுட்டு ஓட்டுறதுனால பேண்ட் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ தான் அதனால் வந்து கொஞ்சம் கால் கிலோ வைக்க முடியாமல் ஸ்லிப் ஆகிடுச்சிங்க. இறுக்கி பிடிச்சிருந்துச்சி பேண்ட், அதனால் ஸ்லிப் ஆகிடுச்சி லைட்டாக. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இங்கே ஒரு ஃபால்ஸ் போகுதுப்பா, இந்த ஃபால்ஸ் கீழே போய் இறங்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஃபாஸ்ட்டாகவே போகலாம். சும்மா ஸ்வைன்னு போகிறாங்க, சும்மா சல்லுன்னு போலாங்க நம்ம. வாவ், இந்த ரோடு அப்படியே பார்த்த மாதிரி தாங்க இருக்கும் இதெல்லாம். ஸோ நம்ம அங்கேயே நின்று வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு பார்த்தேன். பட்டு மொபைலில் தான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா, அதனால் வந்து வியூ பாயிண்ட் பார்க்கவே எனக்கு தோணலைங்க. அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க, நான் அப்படியே மியூசிக் போட்டு ஆட் பண்ணி விட்றேன் எல்லாத்தையும். சூப்பர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாங்க. என்ன ஆகிட போகுது, இதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ஓகே ஆகிட்டு தான் இருக்குது. 3 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமா? ஓகே, ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண வேண்டியதான். என்ன ஆகிட போகுது? நம்ம யார்கிட்டமே எதுவும் சரியாக போயிட்டுருக்கோம். கூகுள் மேப்லாம் போடவே இல்லைங்க, நம்ம பாட்டுக்கு போகிறோம். மூணாருக்கு எந்த வழியில் போகிறோம் எதுவுமே ஒரு பிளானே எல்லாம் போயிட்டுருக்கோங்க. கூகுள் மேப்லாம் போடவே இல்லை பாருங்கள். சும்மா அது நான் வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் ஏறினது வந்து நான் கூகுள் மேப் அதிகம் போடவே இல்லைங்க. அது இல்லாமல் நம்ம டவரும் எவ்வளோ கிடைக்கலையா, ஸோ வந்து கூகுள் மேப் போடவே இல்லை. எல்லாத்தையும் கேட்டு தாங்க போகிறேன். ஆனால் நான் தனியாக வரதுனால நிறைய வழியெலாம் எனக்கு நான் சூப்பராக தெரியுதுங்க, நல்லா பர்ஃபெக்டாக தெரியுதுங்க எனக்கு. அங்கே ஏதோ ஆக்சிடெண்ட்டுங்க, அதுங்க பார்த்துட்டு வந்துடுவோம்.
காரு அடிபட்டுருக்கு, இருங்க. ஆமாங்க, ஆக்சிடெண்ட்டுங்க. என்னாச்சு? ஐயோ ஐயோ ஐயோ, நான் வந்து போக சொல்கிறாங்களே. இருங்க இருங்க, வளையும். இந்த ஹெட்செட்னு ஒன்று இருந்தனால தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ வந்து இங்கே ஆக்சிடெண்ட்டுங்க, செம கூட்டம். ஃபோர்டு, ஆமாங்க, கார் அந்த நடுவுலேயே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க. தட்டிட்டாங்க போல் எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் மரத்தில். இருங்க இருங்க பார்ப்போம். ஐயோ ஐயோ ஐயோ, ஓகே ஆக்சிடெண்ட்டுங்க. அந்த காரு ஒரு மாதிரி உடஞ்சி கிடக்குதுங்க. எங்கே அந்த காருக்கு ரைட் சைடில் தாங்க அடி விழுந்திருக்கு, சரியான அடி விழுந்திருக்கு காருக்கு ரைட் சைடில். ஸோ வந்து நம்ம பார்த்து போகணுங்க நம்மளும். ஸோ வந்து யாருக்கு எப்போ என்ன நடக்கணும் எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஸோ நம்மளும் கண்டிப்பாக பார்த்து தான் போகணும். யாரோ நம்மளோட இண்டிகேட்டரில் இடித்து இண்டிகேட்டர் வந்து ரிப்பேர் பண்ணி விட்டாங்க. ஐயோ, ஹில் ஸ்டேஷன் ஏறிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் மூணாருக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஓகே, இந்த ரோடை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கு பாருங்க. வியூ பாயிண்ட்டு வேற லெவலில் இருக்குங்க. வாவ், அல்டிமேட் வியூ பாருங்களேன். ஜம்முன்னு பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள் நம்ம விளாக. வாவ், பாருங்கப்பா, இங்கே பாருங்க வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குல்ல. வாவ், வாங்க வாங்க, இந்த 10 கிலோமீட்டர் தான் நமக்கு என்ஜாய். செம்மையா இருக்குங்க. வாவ், ஃபுல்லாக நம்ம மூணார் ஏறிட்டு அங்கே போய் நம்ம ரூம் ஸ்டே எடுக்கணுங்க. வேற லெவலுங்க. இடம் ஒன்று அவ்வளோ அசத்தலாக இருக்குங்க, பார்க்க அப்படிதாங்க இருக்கு. வாவ், அங்கே பாருங்க. ஐயோ, சூப்பர் சூப்பர் சூப்பர், சொல்ல வார்த்தையே இல்லைங்க. இங்கேயும் செடிலாம் நிறையா குட்டி குட்டியாக பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து நிறையா பராமரிக்கிறாங்க, செடியெலாம் நல்லா பராமரிக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாருங்கள். செடி மேலே ஏறி எப்படி ஏறினாங்க இவங்க மேலே? கார், ஓ இது மேலே ஏறினாங்களா? இந்த பாறை மேலே ஏறியிருக்காங்க. ஆ, ஏறட்டும். இங்கே பாருங்கப்பா, செமையாக இருக்குப்பா. சூப்பர் 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 சூப்பர், செம ஹைட்டில். அங்கே பார்த்தீங்களா இல்லையா? ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. மேப் போட்டுப்போம். ஆசம்ங்க ஆசம்ங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர், வேற லெவல் வியூங்க. சூப்பராக இருக்குங்க வியூ, உண்மையாகவே சீரியஸாக சூப்பராக இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், கியூட் 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 பியூட்டிஃபுல். மூணார் பக்கம் வாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து மூணார் ட்ரை பண்ணி பாருங்கள், வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குங்க. வாகமான் ஒரு வாகமான் ஓகே, வாகமானை விட இது நல்லா இருக்க மாதிரி இருக்குங்க எனக்கு. ஸோ வந்து அங்கே போயிட்டு வந்தனால இது பார்க்கறனால அப்படி தெரியுதோ, பெட்ரு தெரியுதோ கண்ணுக்கு? இல்லைங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது, இதுவும் நல்லா தாங்க இருக்குது. எங்கண்ணா இங்கே வராங்க? இண்டிகேட்டர் அந்த சைடு போட்டு இப்படி விளையாடுறாங்க பாருங்களேன். என்னப்பா இவங்க, இண்டிகேட்டர் போட்டது ரைட் சைடு, வளையிறது லெஃப்ட் சைடா?
அப்பாடி செம்ம வியூ பாயிண்ட்டுங்க, சரியான வியூ பாயிண்ட்டுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க மூணார் சைடு வந்தா. அப்பா வேற லெவலுங்க. மூணாருக்கும் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே நம்ம ரூம் போட்டுடலாங்க. அப்பா பாருங்களேன், உண்மையாகவே சீரியஸாகவே செம்ம சூப்பராக இருக்குங்க மூணார். நல்லா இந்த செடிலாம் நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க. வாவ், ஆஹா, சூப்பர் 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 சூப்பர். இன்னும் இங்கே இருட்டவே இல்லைங்க. ஆனால் டைம் வந்து ஆச்சு, டைம் ஒரு 6:30 ஆச்சு, இன்னும் இருட்டவே இல்லைங்க. நல்லா வெளிச்சமாகவே இருக்குங்க சைடு. உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்களேன் வியூ. பட் செம்ம கூலிங்க. வாகமான் விட இங்கே கூலிங் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வாகமானில் என்ன மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இங்கே, பட் இங்கே மழை பெய்யலைங்க மூணார் சைடு. ஓகே தான், மூணார் சைடு ஓகே தாங்க. இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குங்க. மூணார் முடிச்சுட்டு அப்படியே வால்பாறை கிளம்பி விடதாங்க. ஐயோ சூப்பரான வியூங்க, ஒன்றும் செப்பலாக இருக்குங்க. சூப்பர் 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 சூப்பர், சரியான கூலிங்க. ஐயோ வாவ். ஐயோ நம்ம இன்னைக்கு ரூமில் எப்படி ஸ்டே பண்ண போகிறோன்னு தெரியல, சரியான கூலிங்க. இப்போ நான் பைக் ஓட்டல, நீங்கள் பைக் ஓட்டதான் நினச்சி ஜம்முன்னு என்ஜாய் பண்ணுங்க. ஏய் செம்ம கூலிங்காக இருக்குங்க. பட் ஃபாக்லாம் எதுவுமே இல்லை, இருந்தாலுமே செம்ம கூலிங்காக இருக்குங்க. வாகமான்னா ஃபாக் இருந்துச்சு, இங்கே வேறு மாதிரி ஒரு கிளைமேட்டு, அங்கே வேறு மாதிரி கிளைமேட்டாக இருக்குங்க. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஓகே நிதிஷ், அவசரம் வேண்டாம். தனியாக போனால் கரெக்டாக தான் இருப்பேன், கொஞ்சம் பசங்களோட போனால் தான் கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணுவேன். பண்ணுவோம், யார் என்ன கேட்பா. ஏறுவோம் ஏறுவோம் ஏறுவோம், ஏறி அப்படியே இந்த இடத்துக்கு வந்துடுவோம், ஒட்டுக்கு வந்துடுவோம். கார்னருக்கு வந்தாச்சுங்க. ஆஹா செம்ம க்யூட்டுங்க, பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க அழகா. பார்த்தீங்களா இல்லையா, இன்னும் 5 கிலோமீட்டரில் நம்ம மூணார் போய் சேர்ந்துடலாங்க. இது என்னது, நைட்டு குட்டி குட்டி கடை இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த மாதிரி கடையில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு. செமப்பா, செம க்யூட்டுப்பா இடம். ஒன்றுமே உண்மையாகவே சொல்கிறேங்க, அருமையாக இருக்குங்க எல்லா இடமுமே. நம்ம டக்குன்னு போய் ரூம் எடுத்துகிட்டு நம்ம கோப்ரோவை சரி பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம கோப்ரோவில் தாங்க நம்ம லைஃபே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோப்ரோ ஏதோ ஆச்சா, இல்லை கோப்ரோ கனெக்டருக்கு ஏதோ ஆச்சா, என்னன்னே புரியலைங்க. ஸோ வந்து பார்க்கணும். நம்ம மெமரி கார்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஆகிவிட்டது. இது எப்படி நான் கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேனே தெரியலைங்க. ஆனால் ரோடு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பா வியூ பாயிண்ட்னா வியூ பாயிண்ட் இந்த மாதிரி தாங்க இருக்கணும். அதுவும் ரோடு நல்ல பலவலன்னு தெளிவாக இருக்குது, அது மாதிரி வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருக்குங்க. என்னப்பா இங்கே கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக இருக்குது, இங்கே ரோடு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. கூடிய சீக்கிரம் இந்த இடத்துலையும் போட்டு முடிச்சுருவாங்க. இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி வருதுங்க. ஓகே, ஆன் ரோடு வந்தாச்சு. ஆஹா பா, ஐயோ இன்னும் நம்ம கொஞ்சம் பகல் டைம் இருந்தால் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம நிறையா கவர் பண்ணியிருந்தோம், இப்போ இன்னும் நல்லா கவர் பண்ண போவாங்க நம்ம. ஐஃபோன் ஹெட்செட் தாங்க நம்மளுக்கு இப்போ கை கொடுத்துட்ருக்கு. நல்ல வேலை இந்த ஹெட்செட் எடுத்துகிட்டு வந்தேன். ஹெட்செட்டை மட்டும் எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு நம்ம பொழப்பு ஓவர். ஆஹா ஐயோ சூப்பர் 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 சூப்பருங்க. வாவ், பாட்டு எதுவும் ஞாபகத்துக்கு வரமாட்டேதுங்க. காத்திருப்பேன் 3 மாசம் தான்
கண்முழிச்சு படித்திருப்பேன் 6 மாசம்தான். என்னமோ நடக்குது, இதயம் வலிக்குது, மனசு துடிக்குது, உன்னுடைய வார்த்தையால். என்ன சொல்ல போற நீ, என்ன சொல்ல போற, எப்போ சொல்ல போற நீ, எப்போ சொல்ல போற, உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கா இந்த புள்ள. நீயாக என் மனசை கொல்லாத கொல்லாத, 3 மாசம் 6 மாசம் காத்திருக்கும் பய புள்ள. நீயாக இவன் மனசை இல்லாத, நீ கொல்லாத, வீணாக இவன் மனசை கொல்லாத. ஹைடல் பார்க். ஓகே, முடிஞ்சாலும் நம்ம மோட்டோ வாக் இல்லாமல் நாளைக்கு கவர் பண்ண பார்க்கணும் நிறையா பிளேசஸ். இதோ நம்ம மூணாறு வந்து ரீச் ஆயாச்சுங்க. இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க மூணாருக்கு. எந்த ரூட்டையும் விடவே மனசு வர மாட்டேதுங்க. எங்கே பார்த்தாலும் நம்ம கேமரா ஆன் பண்ணணும் தான் தோணுது, கேமரா ஆஃப் பண்ணவே தோண மாட்டேதுங்க. நம்ம மூணாறு வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த ரூமோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600ங்க. என்ன நிதிஷ் ரூம் இவ்வளோ சூப்பராக இருக்குது 600 தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நிறைய பேர். ஸோ வந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சென்டர் ஆஃப் த டேஸ் தான் வந்துருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ வந்து அந்த அண்ணன் கூட எனக்கு தெரிஞ்சாங்க தான். ஸோ வந்து அவங்க ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஓகே தான், பக்கா பாத்ரூம் அப்புறம் பெட்டு எல்லாம் ப்ராப்பராக இருக்குங்க இந்த ரூமில். ஓகே, இப்போ நம்ம கோபுரம் நம்ம ரிப்பேர் பண்ணணுங்க. ஸோ வந்து கோபுரம் நல்லா மக்கப் பண்ணிடுச்சுங்க. ஓகேங்க, இதோட இந்த எபிசோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். நாளைக்கு ஃபுல்லாகவே நம்ம மூணார் கவர் பண்ண போகிறோம். லவ் யூ ஸோ மச் எல்லாருக்குமே. பை பாய்.